வாசன் நினைவுனாலே ஆனால் வீடு தான் சாப்பாடு இல்லை வாங்கி ஓகே ஓகே அது நினைவாக பாப்பா தெரியும் தங்கவயல் தொழிற்சங்க ஒப்பற்ற தலைவர் அமரர் K.S. வாசன் அவர்களின் 48ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலிக்கு வருகை தந்த உங்கள் அனைவரும் வருக வருக என வரவேற்று தங்கவயல் தொழிலாளருக்காக அல்லும் பகலும் அயராது உழைத்தவரும் தங்கவயல் தொழிற்சங்க வரலாற்றில் புண்ணியத்தால் பொறிக்கப்பட்ட பல சாதனைகளை செய்து நாடு கடத்தப்பட்டவரும் தங்கவயல் பிஜேஎம்எல் தொழிலாளருக்காக தன் உயிரை துச்சமாக நினைத்து உண்ணாவிரத போராட்டங்களை நடத்தி சாதனை படைத்தவரும் அன்றைய அரசாங்கத்தின் அடக்குமுறையில் நாடு கடத்தப்பட்டவரும் பூதகூர் புளியாமரத்தில் அவர் பேச்சை கேட்பதற்காக தங்கவயலில் உள்ள அனைத்து தொழிலாளர் தோழர்களும் 11-12 கிலோமீட்டர் வரையில் சென்று அவருடைய பேச்சுக்களை கேட்டு அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன்படி நடந்து பல போராட்டங்களை படைத்து தொழிலாளர்களுக்காக பல சாதனைகளை செய்த அமரர் தோழர் K.S. வாசன் அவர்கள் இறந்து 48ஆம் ஆண்டு ஆகின்றது. அவருடைய 48ஆம் ஆண்டு நினைவஞ்சலி தினத்தில் அன்னதான நிகழ்ச்சி நடைபெறும். அனைவரும் இதில் பங்கு கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதனைத் தொடர்ந்து தோழர் கிருஷ்ணன் ஜெயகி அவர்களும் சக்தி இந்தியன் ஆர்மி அவர்களும் லட்சுமிகாந்த் ரூபன் விஜய் பிரபாகர் மற்றும் தேவசுந்தரமணி ஸ்ரீகுமார் கார்த்திக் நீதிச்செல்வன் இவர்கள் தலைமையிலே அன்னதான நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டிருப்பதால் அனைவரும் வந்து நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு இந்த அன்னதானத்தை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது அருமை தோழர் ஸ்ரீகுமார் அவர்கள் தலைவரை பற்றி 2 வார்த்தைக்கு தோழர்களே, கம்யூனிஸ்ட் கட்சியின் தாலுகா கவுன்சில் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்வானது தங்கவயல் ஒரு வரலாறு தொடங்குகிறது. சுதந்திரத்துக்கு பின்னாடியோ இங்க தங்கவயலின் வரலாறு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு வரலாறு. அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரரான தோழர் K.S. வாசன் உடைய நினைவு நாள். அவர் இறந்து இன்னையோட 47 வருஷம். அண்ணன் நீதி செல்வன், அண்ணன் G.S. மூர்த்தி, அண்ணன் சதி இவங்களுடைய பேருக்கு வந்து தொடர்ச்சியா அவங்க இருந்திருக்காங்க. இந்த போர்டை நிறுவி அவர் காலங்காலமாக எங்களுக்காக இருந்தவர், அவங்களுக்காக நாங்கள் இருப்போம் அப்படின்றத நினைவாக தான் இந்த நான் போர்டை பார்க்குவேன். அதில் அவருடைய வரலாற்றில் அவருடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. தொழிலாளிக்காகவே வாழ்ந்தவர், தொழிலாளி வர்க்கத்துக்காகவே இறந்தவர். தொழிலாளி தன்னுடைய இன்னல்களையும் தன்னுடைய கஷ்டங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கும் போது, அது எப்படி சொல்றதுன்னா, தட்டி வீட்டில் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய தொழிலாளி அடிமைத்தனத்துக்காக இருந்த அந்த தொழிலாளி, அந்த தொழிலாளி வர்க்கத்தை படிப்படியாக தன்னுடைய போராட்டத்தின் மூலமாக முன்னுக்கு கொண்டு வருவர் தான் தோழர் K.S. வாசன் அவர்கள். அப்படி அவருடைய போராட்டத்தின் என் தொழிலாளிக்காக எல்லாத்தையும் கூட முன்ன நின்று போராடிய தலைவர் தான் தோழர் K.S. வாசன் அவர்கள். அவர் மறைந்தாலும்
அவருடைய பணியை வந்து நாங்கள் என்றும் மறக்க மாட்டோம். தங்கவேலுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தாலுகா கமிட்டி இந்த அன்னதான நிகழ்ச்சிக்கு முழு ஆதரவும், இவங்க செஞ்ச அந்த முன்முயற்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அண்ணனுடைய இந்த தோழருடைய இந்த நினைவு நாளில் அவருக்கு ஒரு வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். சுவாசனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தோழர் கே சுவாசனுக்கு வீர வணக்கம், சுவாசனுக்கு வீர வணக்கம். வாழிய வாழிய வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, வாழிய வாழிய வாழியவே. அமரர் கே சுவாசன் புகழ் வாழியவே, கே சுவாசன் புகழ் வாழியவே. தோழர் அமரர் கே எஸ் வாசனுடைய 47வது நினைவு நாளை முன்னிட்டு கில்பர்ட்ஸ் பகுதியில் தன்னுடைய முன்னோர்கள் நீதி செல்வன் தோழர் ஜி.எஸ். மூர்த்தி அவர்கள் தலைமையில் வீடு வீடாக அன்னதானம் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் புகழ் வீடோடு வாழ்க. வந்த எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். கே.எஸ். வாசனுக்கு லாஸ்ட் இயரும் சரி இந்த இயரும் சரி நாங்கள் பண்ணிட்டு தொடர்ந்து நெக்ஸ்ட் பண்ண இருக்கோம். இந்த நினைவு நாளை நினைவு கொண்டு வரும் அருமை தோழர் ஜோதி பாஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கோலார் மாவட்ட செயலாளர் அவர்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏனென்று கேட்டால் தன்னலமற்ற ஒரு தியாகி கே.எஸ். வாசன் அவர்கள் இந்த தங்கவயல் உருவாவதற்கு தொழிலாளர்களுக்காக ஜான் டெய்லர் கம்பெனி தங்கத்தை தொழிலாளர்களை 20,000 25,000 தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தி தொழிலாளர்களுடைய உரிமைகள் கிடைக்காமல் கை இழந்தவர்கள், கால் இழந்தவர்கள், தலையில் அடிபட்டு இறந்தவர்கள் எத்தனையோ பேர்கள். இவர்களுக்கெல்லாம் தலைக்கு கவசமும், காலுக்கு பூட்ஸும், கைகளுக்கு ஹேண்ட் கிளவுஸ் போட்டுக்கொண்டு அவருடைய ஒரு நோயாளி சிக்கானாக்கா அவருக்கு இந்த சிலிகாசஸ் வர தூசிலே தும்பிலே அன்னைக்கெல்லாம் வேலை செய்கிறாங்க. அதையெல்லாம் அவங்களுடைய உரிமைக்காக மக்களை தொழிலாளர்களை திரட்டி பெரும் போராட்டம் நடத்தி அந்த உரிமைக்காக பாடுபட்ட அருமை தோழர் கே.எஸ். வாசன் அவர்கள், ராமசாமி போன்ற மற்றும் தோழர்கள் சௌரிதாஸ், டி.எஸ். மணி மற்றும் மற்ற தலைவர்கள் கே.எம். மாரி மற்றும் நேற்று மரித்த 100 வயது மரித்த அருமை தாயார் கம்பீரம்மாவுடைய துணைவியார் மற்றும் கே.எஸ். வாசன், கே.எஸ். மேஷாக்கா போன்ற தலைவர்கள் எல்லாம் நாடு கடத்தப்பட்டு புளியாமரம் போன்ற பகுதிகளில் தன்னை மறைத்து கொண்டு தொழிலாளர் உரிமைக்காக பாடுபட்டார்கள். அதையெல்லாம் பேசினால் 1 மணி நேரம் கூட பத்தாது. இன்றைக்கு கூட கே.எஸ். வாசனை பற்றி பேசுகிறார்கள் என்றால் அவருடைய தன்னலமற்ற வாழ்க்கை வாழ்ந்தவர். இந்த தொழிலாளர்களுக்காக நன்றியோடு ஜோதி பாஸ் அவர்கள்
எந்த தலைவர்கள் எங்கு இறந்தாலும் கொண்டு வந்து இந்த கொடியை அரை கம்பத்தில் ஏற்றுவதும் மற்றும் இது போன்ற சிறந்த தலைவர்களை நினைவு கூறுவதுமாக செய்கிறார். அவரை நான் மனமாற நம்முடைய அட்வொகேட் ஜோதி பாஸ் அவர்களை வாழ்த்தி கே.எஸ். வாசன் அவர்கள் நாமம் வாழ்க என்று நான் நன்றி கூறுகிறேன். நன்றி.